Hi guys, welcome to Impossible. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் இன் பைத்தான் அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் நான் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த இதில் ஒவ்வொரு வேர்டாக எடுப்போம். ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ரியல் வேர்ல்டில் ஆப்ஜெக்ட்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். லைக் ஃபேன் ஒரு ஆப்ஜெக்ட், டிவி ஒரு ஆப்ஜெக்ட், லேப்டாப் ஒரு ஆப்ஜெக்ட், ஃபோன் ஒரு ஆப்ஜெக்ட். ரியல் வேர்ல்டில் எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட் தானே. இந்த ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட்ஸில் ரெண்டு விஷயம் காமனாக இருக்கும். எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று வந்து அதோடய ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று அதோடய ஃபங்க்ஷன். ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட் எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த ரெண்டு விஷயம் இருக்கும். லைக் இப்போ நீங்கள் ஃபேன் எடுத்துட்டிங்கன்னா அதோடய ப்ராப்பர்ட்டி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா நடுவில் ஒரு ஓவல் ஷேப், ரவுண்ட் ஷேப், தென் 3 விங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். தென் டிவி எடுத்துட்டிங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ், தென் ஸ்கொயர் பாக்ஸாக இருக்கும் சில இதில். ஸோ இது ஸ்ட்ரக்சர் ஆர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். தென் ஃபங்க்ஷன் என்ன? ஃபேனோட ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும்? சுற்றுனா கரண்ட் வரும், மோட்ரு உள்ளே இருக்கிற சுற்றுனா கரண்ட் வரும். தென் டிவி தென் டிஸ்பிளே வீடியோ பார்க்கலான்றது. ஃபோனும் அதே மாதிரி தான், லைக் தட். ஸோ ரியல் வேர்ல்டில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி ப்ரோக்ராமிங் வேர்ல்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, ப்ரோக்ராமிங் வேர்ல்டில் ஆப்ஜெக்ட்னா என்ன? ப்ரோக்ராமிங் வேர்ல்டில் நீங்கள் எதெல்லாம் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம்னா இது வரையும் நம்ம பைத்தான் பேசிக்ஸில் கற்றுட்டு இருந்தோம்ல. இன்டிஜர், ஃப்ளோட், கேரக்டர், ஸ்ட்ரிங், தென் லிஸ்ட், செட், டியூப்பிள், டிக்ஷனரி, எல்லா டேட்டா டைப்பும், எல்லா பில்டின் டேட்டா டைப்பும், இது வரையும் நம்ம யூஸ் பண்ண எல்லா பில்டின் டேட்டா டைப்பும் ஆப்ஜெக்ட் தான் சொல்லுவோம் ப்ரோக்ராமிங் வேர்ல்டில். பைத்தானில் நம்ம இது வரையும் கற்றுக்கிட்ட எல்லாமே. ஓகே, அதுதான் ஆப்ஜெக்ட்னா அதோடய ஃபங்க்ஷன் என்ன, தென் அதோடய ப்ராப்பர்ட்டி என்னன்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போமா. லைக் இப்போ நம்ம செட் எடுத்துட்டோன்னா செட்டோட ஸ்ட்ரக்சர், அதாவது நம்ம ப்ரோக்ராமிங் ரியல் வேர்ல்டில் ஸ்ட்ரக்சர் ஆர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறத ப்ரோக்ராமிங் வேர்ல்டில் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆட்ரிபியூட்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ செட்டோட ஆட்ரிபியூட் என்ன? செட்டோட ஆட்ரிபியூட் வந்து அந்த கர்லி ப்ராக்கெட், தென் அது கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் என்ன டேட்டா டைப் வேணால் கொடுக்கலாம். ஓகே, இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆர் ப்ராப்பர்ட்டி ஆர் ஆட்ரிபியூட். 3 வேர்டில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ செட்டோட ஃபங்க்ஷன் என்ன? தென் ஈஸி, அது அன்இண்டெக்ஸ்ட், டூப்ளிகேட் வேல்யூ உள்ளே இன்சர்ட் பண்ண முடியாது. ஒரு டைம் க்ரியேட் பண்ணிட்டா எந்த வேல்யூயும் ஆட் பண்ண முடியாது. எந்த வேல்யூயும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், பட் சேஞ்ச் பண்ண முடியாது, அக்சஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி செட்டுக்கே இருக்குண்ணா. லிஸ்ட்டுக்கு, டியூப்புளுக்கு, இன்டீஜருக்கு, ஃப்ளோட்டுக்கு, கேரக்டருக்கு, ஸ்ட்ரிங்குக்கு, இத்தனை இருக்குங்களே. இது எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட். இது எல்லாத்துக்குமே ஒரு யூனிக்கான ஆட்ரிபியூட் இருக்குது, யூனிக்கான ப்ராப்பர்ட்டி, யூனிக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட். ப்ரோக்ராமிங் வேர்ல்டில் இதுதான் ஆப்ஜெக்ட். இப்போ ஆப்ஜெக்ட்னா என்னன்றதை நம்ம பார்த்தாச்சு. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் ஒன் ஆஃப் த மெயின் ஆஸ்பெக்ட் ஆப்ஜெக்ட்னா என்னென்னு பார்த்தாச்சு. தென் இன்னொரு ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட் என்னென்னா கிளாஸ்னா என்னன்றது பார்ப்போம். எஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் கிளாஸ்னால் என்னென்னா ஈஸியாக சிம்பிள் டெஃபினேஷன் சொல்லணும்னா கிளாஸ் இஸ் அண்ட் டெம்ப்ளேட் ஃபார் ஆப்ஜெக்ட் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறோன்ற அந்த டெம்ப்ளேட் தான் வந்து நம்ம கிளாஸ்ன்னு சொல்லுவோம். லைக் ஆப்ஜெக்டோட ப்ளூ பிரிண்ட். ஆப்ஜெக்ட் நம்ம என்ன வேணால் எடுத்துக்கலாமே, கார். அப்போ அந்த கார் டிசைன் பண்ணுற அந்த ப்ளூ பிரிண்ட் தான் வந்து கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பைக் டிசைன் பண்ணுற அந்த ப்ளூ பிரிண்ட் தான் கிளாஸ். ஹவுஸை டிசைன் பண்ணுற அந்த ப்ளூ பிரிண்ட் தான் கிளாஸ். ஓகே, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு ஸ்ட்ரக்சர் அண்ட் அதாவது ஆட்ரிபியூட் அண்ட் ஃபங்க்ஷன் இருக்கும்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காருக்கு ஆட்ரிபியூட் என்ன இருக்கும்? இந்த கார் கலர், காரோட இன்ஜின், தென் அதோட எத்தனை இயர் ஆச்சு, தென் அதோட ஃபங்க்ஷன் என்ன, பிரேக், ஆக்சிலரேட்டர். ஸோ இந்த மாதிரி இருக்குங்களே, இதெல்லாம் ஆட்ரிபியூட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸா? இதே ஆட்ரிபியூட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்னொரு காருக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆடிக்கு இதே தான் இருக்கும், பட் அதோட சிம்பிள் மட்டும் வேறு இருக்கும். இதுவே நம்ம டெஸ்லா எடுத்தாலும் இதே தான் இருக்கும். டெஸ்லாவோட சிம்பிள் என்ன? சிம்பிள் மாதிரி இருக்கும். தென் அதோட ஃபங்க்ஷன் வேறு இருக்கும். பிகாஸ் இது எலக்ட்ரிக் கார், தென் இட் இஸ் வேறு கார். ஸோ இது எல்லாமே ஆனால் ஒரே டெம்ப்ளேட்குள்ளே தானே வருது. ஆக்சிலரேட்டர், பிரேக். ஸோ ஒரே ஃபங்க்ஷன், ஆட்ரிபியூட் மட்டும் மாறுதுங்களே. ஸோ அந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு நல்லா அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி இருக்கிறதுல அதுதான் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கிளாஸ் சிம்பிளாக டெஃபினிஷன் சொல்லணும்னா கிளாஸ் இஸ் அண்ட் டெம்ப்ளேட் ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ். அந்த ப்ளூ பிரிண்ட் டெம்ப்ளேட் கிடச்சாலே போதுமே, நம்ம அந்த ப்ளூ பிரிண்ட் கிடச்சாலே போதுமே. அதே ப்ளூ பிரிண்ட் எடுத்து நம்ம சைனாக்காரன்ட்டு கொடுத்தா, அது டெஸ்லாவோட ப்ளூ பிரிண்ட் எடுத்து சைனாக்காரன்ட்டு கொடுத்தா சைனாக்காரனே ஒரு டூப்ளிகேட் அவனே க்ரியேட் பண்ணியிருப்பான், சிஸ்லா அந்த மாதிரி. ஸோ கிளாஸ் அந்த ப்ளூ பிரிண்ட்ன்றதை ஈஸியாக புரிஞ்சுக்க இது ஒரு டெஃபினிஷன்.
ஓகே, ஆப்ஜெக்ட்னான்னு பார்த்தாச்சு, கிளாஸ்னா பார்த்தாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக இப்போ மேட்ருக்கு வரும். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்னா என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ நேம்லேயே இருக்குது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். ஸோ ஆப்ஜெக்ட் மூலியமாக, அதாவது ப்ரோக்ராமிங் அந்த ஆப்ஜெக்ட் மூலியமாக ப்ரோக்ராமிங் செய்து காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவது. இதுதான் சிம்பிள் அண்ட் நீட் டெஃபினேஷன் என்னால் கொடுக்க முடிஞ்சது. ஸோ நம்ம இது வரையும் பைத்தான் பேசிக்ஸில் எத்தனையோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான். எதில் சால்வ் பண்ணியிருப்போம்னா, ஒன்றா நம்ம ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருப்போம். அதெல்ஸ் லாஜிக், இஃப் இஃப் இது இருந்தால் அது, எல்ஸ் இது இருந்தால் இதுன்ற மாதிரி லாஜிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருப்போம். பட் இதுவே நீங்கள் ஒரு பெரிய பெரிய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா, அங்கே ஃபங்க்ஷன்ஸ் ஆர் லாஜிக் யூஸ் பண்ண மாட்டாங்க. அங்கே மெயின்லி யூஸ் பண்ணுறது ஆப்ஜெக்ட்ஸ். எஸ், ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கிறது ஒன் ஆஃப் த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் மாடல். அது வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் ஆப்ஜெக்ட்ஸ் மூலிமா ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாங்க. தட்ஸ் இட். ஸோ சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த இதை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், அரல்ஸ் ட்ரபிள் ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் மூலியமாக தான் பண்ணுவாங்க. ஸோ பைத்தான் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தென் அதுக்கான ஒரு பில்ட்இன் டேட்டா டைப், பில்ட்இன் ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அரல்ஸ் அவங்களே ஒரு ஓனாக யூசர் டிஃபைன்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் பார்த்தாச்சு. இப்போ எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்றதை நான் சொல்லிட்டேன். மோஸ்ட்லி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சைடில் தான் யூஸ் பண்ணுவாங்க. கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சைட் போகணுன்னா தென் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கான்செப்ட். பேக் அண்ட் பக்கம் போனீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் யூஸ் பண்ணுற மெயின்லி ஒரு 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்னா, நம்பர் 1 ஜாவா, நம்பர் 2 ஸ்கேலா, நம்பர் 3 பைத்தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பிகாஸ் ஜாவா, ஸ்கேலா, தென் ரூபி இந்த மாதிரி லாங்குவேஜ் தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்காகவே யூஸ் பண்ணப்படுறதுலாம். தென் அதுக்கடுத்து பைத்தான் வரும். ஓகே, ஆப்ஜெக்ட் ஊப்ஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு, எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஏன் இப்போ எதுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, நம்பர் 1 பெனிஃபிட்ஸ் ரீயூசபிலிட்டி. அதாவது கோட் வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸில் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோன்னா, ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வச்சு ஒரு கிளாஸில் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோன்னா, அந்த கோடை நம்ம வேறு ஒரு ஃபங்க்ஷன்லையும் வேறு ஒரு இடத்துலையும் நம்ம போய் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஸ்டார்ட் அப்பாக ஆரம்பிக்கிறீங்க. தென் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை 5 ஃப்ரெண்ட்ஸ்ன்றனால 5 சிம்பிள் ப்ராப்ளமாக பிரிக்கிறீங்க. ஓகேங்களா? சால்வ் பண்ணும்போது தான் தெரியுது, ஃபஸ்ட்டு ப்ராப்ளமும் 4th ப்ராப்ளமும் சேமாக தான் இருக்குது. சிம்பிள் இல்லை, ஃபஸ்ட்டு ப்ராப்ளமும் 4th ப்ராப்ளமும் சேமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் அந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை கிளாஸில் போட்டு டிஃபைன் பண்ணி சால்வ் பண்ணிடுறான். ஸோ இப்போ என்னாச்சு, உனக்கும் இதே பிரச்சனை தானடா, எனக்கும் இதே தான்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸை ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருக்கேன்னா ரீயூஸ் பண்ணுறான். 4th ப்ராப்ளத்துக்கும் அதை ரீயூஸ் பண்ணுறான். ஸோ இதனால் என்ன ஆகுன்னா, கோடோட அந்த திரும்பி யூஸ் பண்ணுற அந்த இதனால் நம்மளுக்கு அடிக்கடி பெரிய பிரச்சனை வராது. நம்ம ஃபஸ்ட் இதுலேயே எதாவது எரர் வந்து சிம்பிளாக சால்வ் பண்ணிட்டானாலும் 4th இதுலேயும் வந்து அது சால்வ் ஆகிடும் தானா. ஓகேங்களா? ஸோ இதான் நம்பர் 1 ரீசன். நம்பர் 2 ரீசன் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இப்போ தான் சொன்னேன், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சைடில் நீங்கள் எரரை ஃபைன் பண்ணி சால்வ் பண்ணிட்டீங்கனாலே பெரிய விஷயம். ஸோ நீங்கள் எரர் ஃபைன் பண்ணுறது, அதை ஸ்பாட் பண்ணி அது எரரை டீபக் பண்ணுறது தான் இதில் ஈஸியாக பண்ணிடலாம். தென் செக்யூரிட்டி, தென் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கான்செப்ட் மூலயமா செக்யூரிட்டி, தென் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஈஸியாக ஸ்கேலபிள் பண்ணிடலாம். இதுவே சின்ன ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்க, திடீர்னு அது நல்லா பூம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஸ்கேல் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் பெருசாக கொண்டு போயிட்டே இருக்கலாம். இது கான்செப்ட் வச்சு பண்ணலாம். எல்லாமே கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்னா என்ன, தென் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, தென் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கிளாஸஸை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, நம்மளாக எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, நம்மளாக எப்படி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறது, தென் அதை வச்சு ஒரு ஹேக்கர் ரேங்க் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ தியரிட்டிக்கல் தான்.